Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயில் பேஸ்டல் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை வந்து நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்திருந்தேன். பட் ஷார்ட்ஸுக்காக எடிட் பண்ணுறப்ப இது அதை விட கொஞ்சம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்தளவுக்கு புரியாது ஷார்ட்ஸில் போட்டான்னு சொல்லிட்டு தான் அதை நான் லாங் வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்கிங் டேப்பை யூஸ் பண்ணி 4 சைடு ஃபஸ்ட் நான் ஒட்டிட்டு திருப்பியும் நடுவுலையும் அதே மாதிரி வந்து மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து நம்ம ஸ்கை இருக்க மாதிரி வரைய போகிறோம். ஸோ இங்கே நான் ஸ்கை வரைகிறதுக்கு வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டார்க் ப்ளூலேருந்து லைட் ப்ளூ வரைக்கும் 3 ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ப்ளூ கலர்ஸ் இருக்கோ, சில பேர் 2 ஷேட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, எது இருக்கோ அதை ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். என்னோட கலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுனால நான் ஃபிங்கர்ஸை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பட் சில பேர்த்துறது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 டைம் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டியும் வந்து காட்டன் பட்ஸை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஸ்கை முடிச்சதுக்கப்புறம் வந்து அதே மாஸ்கிங் டேப்பை வந்து எடுத்துட்டு திருப்பியும் அது மேலே நான் ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து கீழே நம்ம கலர் பண்ணுறது வந்து மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூ கலரை வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கீழே வந்து லைன் போட்டுட்டு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மட்டும் நான் டார்க் ப்ளூ வந்து லைட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் கலர் பண்ணிவிட்டு அதையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு அந்த கலர் டார்க்காக இல்லை அப்படின்னா 1 more டைம் ஷேட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஓரத்தில் வந்துட்டு நான் வந்து டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே கலர் பண்ணுறப்ப அது பார்க்கணும் சீயோட கலர் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும். அதுக்காக அந்த க்ரீனும் அந்த ப்ளூவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறப்ப அந்த வந்து வாட்டர் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து கீழேயும் கலர் பண்ணி அதையும் நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே இதே மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 2-3 டைம் நான் கலர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு டார்க்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து கடலுக்கு இந்த சைடு அந்த சாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கடலுக்கு இந்த சைடு அந்த மணல் இருக்கும் இல்லையா, அது கலர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கலர் யூஸ் பண்ணாலே ஓகேவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நான் 2 கலர் ட்ரை பண்ணேன். பட் வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணாலே பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் அதை விட லைட் ஷேட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக அதையும் கலர் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த மணலோட அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல நம்ம வேவ் வரைய போகிறோம். ஸோ அதனால் வந்து லைட்டாக சின்னதாக சின்ன சின்ன வளைவுகள் கொடுத்துட்டு அதை வந்து நான் கலர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வேவ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நார்மல் ரவுண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக குட்டி குட்டி சர்க்கிளாக இருக்கப்போ, ஏன்னா வந்துட்டு அந்த தண்ணி வந்து நம்ம ஓரத்தில் வந்து அந்த நுர மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து குட்டி குட்டியாக சர்க்கிள் வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் இல்லாட்டி வந்து ஃபேன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாத மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் டிஃபைனாக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த நுரைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பிளாக் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி இது மாதிரி சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே இருக்க மணலையும் வந்து நான் டார்க் ப்ரௌன் ஆக்கிட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும், ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சனால நான் டார்க் ப்ரௌன் ஆக்கிட்டேன். இப்போ வந்து கடைசி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடலுக்கு நடுவில் வந்து அங்கங்கே ஒயிட் கலரில் வந்து ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக, அது வந்து ரொம்ப ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ரொம்ப பெயிண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ லைட் ப்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக இது மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து அந்த சின்ன சின்ன வாட்டர் வேவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க ரியலாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ஒரு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.